கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா அரிஞ்சு எடுத்துக்கணும். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன். கடுகு பொரிஞ்சு வச்சுக்கணும். கடுகு பொரிஞ்சதும் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தாள், வெங்காயத்தாள் இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. வணங்குனதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கினது தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. வணங்கினதும் இதில் வந்து வெறும் மிளகாத்தூள், கறி மசால் பொடி, மஞ்சள் பொடி, காய் எடுத்து கட்டுறீங்க. இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுது. காய் இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் கரெக்டாக கத்திரிக்காய் கிரேவி ரெடி. கத்திரிக்காய் கிரேவி ரெடி.